அண்ணாமலையின் பின்னணியில் இருக்கும் அந்த கட்சி, அவர் செய்ய போகும் அரசியல் இப்படித்தான் இருக்க போகிறது. பத்திரிகையாளர் மணி ஏற்படுத்திய பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் திமுக, அதிமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் தனித்த ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது என்ற நிலையை உடைத்து காட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதுவும் தனது முதல் தேர்தலிலேயே இந்த சாதனையை அவர் செய்து காட்டியுள்ளார் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி கூறியுள்ளார். இந்த நிலையில் வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை அடுத்து தமிழக அரசியலுக்குள் முழுமையாக வந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கும் என்பது குறித்தும் அவர் ஒரு கருத்து கூறியுள்ளார். அவர் கூறுகையில், விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சி தொடங்கி தனது ரசிகர்களை வைத்து ஒரு பெரும் கூட்டத்தை ஒன்றிணைத்து வந்தார். அதோடு அவருக்கு சினிமா மாஸ் இருந்ததால் ஏராளமான பொதுமக்களும் அவர் பக்கம் திரும்பினார்கள். அதனால்தான் தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதோடு விஜய் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே 1 கோடிக்கும் மேல் உறுப்பினர்களை சேர்த்து விட்டார். இதை ஆரம்பத்தில் யாரும் நம்பவில்லை என்றாலும் தேர்தல் முடிவுகள் அதனை உறுதிப்படுத்திவிட்டன. அதே நேரம் பாஜகவிலிருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை அடுத்து புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போவதாக கூறுகிறார். அவர் களத்திற்குள் வந்தாலும் அவருக்கென்று ஒரு அரசியல் தளம் தமிழகத்தில் உள்ளது. காரணம், தற்போது அதிமுக பெரிய அளவில் கரைந்து கொண்டு வருகிறது. அந்த கட்சியில் உள்ள மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டே வருகிறார்கள். என்றாலும் அதிமுகவில் விஜய் பிடிக்காதவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாமலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு அண்ணாமலை கட்சி தொடங்குவதற்கு முன்பே இந்த இயக்கத்தில் 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது விஜயுடன் ஒப்பிடும்போது குறைவுதான் என்றாலும் அண்ணாமலையின் செயல்பாடுகள் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. ஏற்கனவே அதிமுக, திமுகவின் ஊழலுக்கு எதிராக அதிரடியான அரசியலை அவர் செய்து காட்டிவிட்டார். அதனால் விஜய், உதயநிதி 2 பேரையுமே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்தான் அண்ணாமலை. உள்ளாட்சி தேர்தலில் களத்தில் இறங்கப் போவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். அந்த தேர்தலில் அவர் எப்படிப்பட்ட வெற்றியை பெறுகிறார், அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன என்பது போன்ற விஷயங்களை பார்த்த பிறகே அவர் தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை சொல்ல முடியும். அதோடு அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு தமிழக அரசியலில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக, வி த லீடர்ஸ் என பல கட்சிகள் களத்தில் இருக்கும். இதனால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டுமே சாத்தியமாகும். அண்ணாமலையை எடுத்துக்கொண்டால் பாஜகவிலிருந்து தன்னை வளர்த்து கொண்டவர். தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி மாநில கட்சி என்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை பக்கம் வருவதால் அவருக்கும் தமிழக பாஜகவுக்கும் இடையே ஒரு மறைமுக மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணாமலை தனது கட்சி நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுக்க அப்துல் கலாம் பேரில் ஒரு பயிற்சி மையத்தை தொடங்குகிறார். இப்படி தொடங்குவதால் அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அண்ணாமலை பாஜக என்ற இந்துத்துவ அமைப்பிலிருந்து வெளியே வந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கொள்கை சார்ந்த தொண்டர்கள் தான் இப்போது அவர் பக்கம் உள்ளார்கள். அவரது வி த லீடர்ஸ் இயக்கத்தில் 20 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்துக்களாக மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. கிறிஸ்துவ, முஸ்லிம் மக்கள் யாரும் அண்ணாமலை பக்கம் வந்திருக்க மாட்டார்கள். அதற்கு சாத்தியமே இல்லை. சிறுபான்மையினர் என்று சொல்லப்படும் கிறிஸ்தவ, முஸ்லிம் மக்கள் திமுகவுக்கு அடுத்தபடியாக விஜய் பக்கம்தான் செல்வார்கள். விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால் இதற்கு சாத்தியம் உள்ளது. ஆனால் அண்ணாமலைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்ல முடியாது. அதோடு பாஜகவில் இந்துத்துவ அரசியல் செய்தவர்கள் தான் இப்போது அண்ணாமலை பக்கம் வந்துள்ளார்கள். அவர்கள் எல்லாம் திமுகவின் திராவிட அரசியல் கொள்கை சுத்தமாக பிடிக்காது. அதனால் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகத்தை போன்று அண்ணாமலையும் பெரியாரிசத்தை கையில் எடுத்தால் அவருக்கு சிக்கலாகிவிடும். அவர் பக்கம் நிற்பவர்களே அவருக்கு எதிராக மாறிவிடுவார்கள். அண்ணாமலை மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொன்னாலும் கூட பாஜக சார்ந்த நபர்கள் தான் அவரது கட்சியில் முழுமையாக இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. என்றாலும் பாஜக என்ற இந்துத்துவ முத்திரைக்குள் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு தனித்துவமான அரசியலை முன்னெடுத்துவிட்டால் அவருக்கும் தமிழக அரசியலில் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிவிடும். இதை அடுத்தபடியாக அண்ணாமலை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், அவர் பாஜகவிலிருந்து வெளியே வந்தவர் என்பதால் அனைவருக்கும் அவர் மீது ஒரு சந்தேகம் இருக்கும். அவர் பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறாரோ, தமிழ்நாட்டு அரசியலில் தங்களால் நேரடியாக வெற்றி பெற முடியவில்லை என்பதால் அண்ணாமலை மூலமாக பாஜக வெற்றி பெற திட்டமிடுகிறதோ என்றெல்லாம் அனைவரும் சந்தேக கேள்விகளை எழுப்புவார்கள். அதனால் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கிய பிறகு இதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் உடைத்தெறியும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும்.
அப்போதுதான் அவரும் மதசார்பற்ற அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்படும். மேலும் அண்ணாமலையை பொறுத்தவரை அத்தனை பாஜகவினரும் பெரியாரிசத்தை எதிர்த்து அரசியல் செய்தாலும் அவர் அப்படி செய்ததில்லை. பாஜக மாநில தலைவராக இருந்தபோது கூட திமுகவை தான் அண்ணாமலை எதிர்த்தாரே தவிர பெரியாரிசத்தை அவர் தீவிரமாக எதிர்க்கவில்லை. அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை பெரியாரிசத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அதை பொதுவெளியில் விமர்சிக்காமல் இருந்தாலே போதுமானதாகிவிடும். அவரோடு இருக்கும் இந்துத்துவவாதிகளும் பெரியார் குறித்து எந்த ஒரு எதிர்மறை கருத்தும் சொல்லாமல் அரசியல் செய்தால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்காது. அதுவே அண்ணாமலை வளர்வதற்கு சாதகமாக அமையும் என்று கூறியுள்ளார் பத்திரிகையாளர் மணி. அடுத்த செய்தி, சிவன் கோவிலில் இருந்த இடத்தில்தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டதா? மத்திய அரசுக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அமைந்துள்ளது தாஜ்மஹால். இது உலக அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு முகலாய மன்னன் ஷாஜஹான் தனது காதல் மனைவி மும்தாஜின் நினைவாக இந்த தாஜ்மஹாலை கட்டியதாக கூறுகிறார்கள். குறிப்பாக முகலாய மன்னர்களின் ஆட்சிக்கு முன்பு தற்போது தாஜ்மஹால் உள்ள அதே இடத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கிறது என்ற வாதம் எழுந்துள்ளது. இப்படி பல கோவில்கள் இருந்த இடங்களில்தான் முகலாய மன்னர்கள் தங்களது மதத்தை பரப்பும் முயற்சியாக தங்களின் வழிபாட்டு தலங்களை கட்டியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் தாஜ்மஹால் இருக்கும் இடத்தில் சிவன் கோவில் இருந்ததாக பல வரலாற்று சான்றுகளுடன் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இந்த தாஜ்மஹால் இருக்கும் இடத்தில் தேஜோ மகாலயா என்ற பெயரில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. இந்த கோவிலானது கிபி 1155 முதல் 1156 ஆண்டு காலகட்டத்தில் ராஜா பரமர்த்தி தேவ் என்பவரால் கட்டப்பட்டது. எனவே தாஜ்மஹாலை பார்வையிட்டு புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்ய ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கட்டிடக்கலை நிபுணர்களை வைத்து இது சிவன் கோவில் இருந்த இடமா இல்லையா என்பதை விரிவாக ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிமன்றம் சார்பில் இதனை ஆய்வு செய்ய ஒரு குழு அமைப்பது குறித்து மத்திய அரசு மற்றும் இந்திய தொல்லியல் துறை பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தாஜ்மஹால் இருக்கும் இடத்தில் ஏற்கனவே சிவன் கோவில் இருந்தது குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் தேசிய அளவில் பெரிய சர்ச்சைகள் வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சிபிஐயிடம் புகார், வீடியோ ஆதாரத்தை கொடுத்த திமுக. கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அங்கு செல்வதை தடுத்துவிட வேண்டும் என்று திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் நீதிபதிகள் அதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார்கள். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா கரூர் விவகாரத்தில் எங்களுக்கு ஒரு கணக்கு முடிக்க வேண்டியுள்ளது என்று திமுகவை குறிவைத்து தாக்கி பேசியதை அடுத்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதற்கு நீதிபதிகளோ உங்களை அவர்கள் விமர்சனம் செய்தால் நீங்களும் பதிலுக்கு விமர்சனம் செய்யுங்கள் என்று மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். அதனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக கொடுத்துள்ள அவதூறு வழக்கு பெரிய அளவில் வேலை செய்யாது என்பது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட முயற்சியாக ஆதவ் அர்ஜுனா மீது சிபிஐயிடம் ஒரு புதிய புகாரை திமுக பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி வருகிறார் என்று குறிப்பிட்டு அவர் பேசிய வீடியோ ஆதாரம் ஒன்றையும் சிபிஐயிடம் திமுக வழக்கறிஞர்கள் ஒப்படைத்துள்ளனர். என்றாலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே தலையிட மறுத்துவிட்ட நிலையில் சிபிஐ இனி எப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.